ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பங்கர் காட் வாங்க தான் வந்திருக்கோம். யாருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு யாருக்குமே இல்லைங்க. இந்த வராங்க பாருங்கள், இந்த மேடமுக்கும் என்னோடய பையனுக்கும் தான். ஏன்னா வந்து அவங்க 2 பேருமே வந்து கம்ஃபர்டபுளாக தூங்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இப்போ காலத்து பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நாங்கள் 2, 3 கடையை போய் பார்த்தோம். நிறைய கடை பார்த்தோம். பட் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஃபைனலாக நாங்கள் சூஸ் பண்ணது திருச்செந்தூர் ஃபர்னிச்சர் ஷாப் தான். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் தாங்க, ராமபுரம். ராமபுரம் தான் வந்து ஃபர்னிச்சர் ஷாப்புக்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். ஏன்னா அங்கே நிறைய கடை இருக்குது. ஒன்றில் நம்ம பிடிக்காட்டிக்கு நம்ம பக்கத்து கடையில் போய் நம்மளுக்கு தேவையான திங்ஸை நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பசங்க கூட வெளியே போனோன்னா நம்மளே டயர்டாக்கிடுவாங்க. சார் என்ன பண்ணுறதுன்னு தானே பார்க்குறீங்க? வேறு ஒன்றுமே இல்லைங்க. காட் வாங்கியிருக்கோம்ல, காட்டுக்கு பெட் வேணும்ல, அந்த பெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதை உருண்டு செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நாங்கள் சூஸ் பண்ணதை காட்டிலும் என் பசங்க தாங்க அவங்களுக்கு பிடிச்ச பெட்டை சூஸ் பண்ணாங்க. அதுலேயும் என் பையன் இருக்கானே ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லா பெட்லேயும் ஏறி இறங்கி ஃபைனலாக ஒரு பெட்டில் படுத்து பார்த்து அந்த பெட் தான் சூஸ் பண்ணான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பங்கர் காட், பெட்டு, பில்லோன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். 10 டேஸில் டெலிவரி ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து 30 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அவங்க டெலிவரி பண்ணுறதுக்கு. அதுவும் டெலிவரி பண்ண டைம் பார்த்திங்கன்னா 11 o'clockங்க, நைட்டு 11 o'clock. பங்கர் காட் வருதுன்னு சொன்னது தான் போதும். என் பசங்க வந்து நைட் 11 o'clock ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு தாங்க இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, எப்படா காட் வரும் அப்படின்னு. லேட் நைட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நல்லா ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் காட் ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. டீக் வுட்டுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் வுட் தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. என்னடா சடனாக டபுள் காட் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த பங்கர் காட் வந்து நாங்கள் வாங்கலைங்க. வாங்கி கொடுத்தது வந்து என் பொண்ணோட என் பையனோட பெரியப்பா தான். எங்கள் அக்காவும் எங்கள் அத்தானும் தான். என் பொண்ணு தம்பி பிறந்ததுமே அவங்க பெரியப்பா கிட்ட எங்களுக்கு வந்து டபுள் காட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கா போல இருக்குது. அவங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த டைம் வந்து சரியாக இருக்கும், இந்த டைமில் வந்து அவங்க வந்து டபுள் காட் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு யோசித்து அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. என் பொண்ணுன்னா அவங்களுக்கு அவ்வளோ உயிர், ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவளோட சந்தோஷத்துக்காக மட்டும்தாங்க இதை வாங்கி கொடுத்துருக்காங்க. என் 2 பசங்களுமே ரொம்ப லக்கி. ஏன்னா இப்படி ஒரு பெரியப்பா கிடச்சதுக்கு. ஏன்னா அவங்க கேட்டதுமே அவங்க உடனே பண்ணுறாங்க. ஏன்னா 2 பேருமே வந்து அவ்வளோ பாண்டிங்கில் இருக்காங்க. ஸோ எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அத்தானுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னமோ டபுள் காட் வந்ததுமே என் பசங்க 2 பேரும் தூங்குவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. அதுக்கு பதிலாக அவங்க 2 பேருமே காட் ஒரு வழி பண்ணிட்டாங்க. அந்த ஏணி மூலமாக ஏறி இறங்கி ஒரு வழி பண்ணிட்டாங்க. நான் நினச்சேன் இப்போயே உடஞ்சிருன்னு. ஆனால் அதனால தாங்க கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. டீக் வுட்டு என்ன ஆட்டினாலுமே வந்து உடையாது. அவங்க துள்ளி குதிச்சாலுமே உடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. கண்டிப்பாக என் பசங்களுக்கு இந்த டீக் வுட் டபுள் காட் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு வந்து வேறு லெவல் ஹாப்பிங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தா. என் பையன் அங்கே பாருங்கள் தவி விளாண்டுட்டு இருந்தான். அந்த பெட்லேருந்து இந்த பெட்டுக்கு, இந்த பெட்லேருந்து அந்த பெட்டுக்குன்னு மாறி விளையாண்டுட்டே தான் இருந்தாங்க. இந்த காட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீக் வுட் தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த காட்டை வந்து டபுளாக செப்பரேட் பண்ணி கீழே போட்டுக்கலாம். அதாவது நம்ம ஹாஸ்டல்ஸ்லாம் பக்கத்தில் போட்டுக்குவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்படி எவ்வளோ தாவி குதிச்சாலுமே வந்து அந்த வுட்டுக்கு ஒன்றும் ஆகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 சூப்பர் ட்ராயர் கொடுத்துருந்தாங்கங்க. இந்த ட்ராயரில் நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நம்ம வந்து வச்சுக்கலாம். பெட்டு பார்த்திங்கன்னா சூப்பருங்க. ரீபோஸ் பெட்டு தான். அழகாக இருந்தது. பார்க்கவும் வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. 5 years கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா படுக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுள் தான் இருக்குது. என் பையன் அந்த காட்டை விட்டு இறங்கவே மாட்டான். நைட்டு ஃபுல்லாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவான். என் பொண்ணு இங்கே பாருங்கள் மேலே ஏறி பொம்மை வச்சு விளாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாள். ஸோ என் 2 பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா பங்கர் காட் வாங்கி கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.